நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன தெரியாதா? எவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு சுலபமா சொல்லிட்டு இருக்க லாவண்யா. அந்த செடி நவராத்திரி பூஜைக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? துளசி செடியை நவராத்திரி பூஜை நேரத்துல பூஜை அறையிலிருந்து நீ எடுத்திருக்கியே, இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஓ காட், நான் பெரிய தப்பா செஞ்சுட்டேன். நான் அந்த செடியை எங்க கொண்டு போய் வச்சிருக்கேன்னு சொன்னா பயங்கரமா திட்டு விழும். இப்ப வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது. இல்ல பாட்டி, நான் உண்மையை சொல்றேன். அந்த செடி எங்க போச்சுன்னு நிஜமாவே எனக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். இவ்வளவு பெரிய பொறுப்பை உன்கிட்ட கொடுக்கறதுன்னா எங்க சம்பிரதாயத்தை நானே அவமானப்படுத்துற மாதிரி. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க லாவண்யா? இப்படி தப்புக்கு மேல தப்பு செஞ்சிட்டு இருந்தா அதை நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வந்திருக்க, அதுக்காக இந்த மாதிரி உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணுங்கிற அர்த்தம் இல்ல. ஆனா இங்க பாருங்க பாட்டி, உண்மையிலேயே அந்த பிளான்ட் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. அத்தம்மா, உங்களோட கண் பார்வை ரொம்ப வீக் ஆயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச அந்த செடி இங்கதான் எங்கேயாவது இருக்கும். எதுக்கும் நீங்க தேடி பார்த்தா நல்லது. அப்ப அதை நீயே பார்த்து தேடி எடுத்து கொடு. அந்த செடி இங்க இல்லைன்னா கூட உன் கண்ணுக்கு அது நல்லாவே தெரியும். ஆமா ஸ்ருதி, நீ இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. அந்த பொண்ணு லாவண்யாவுக்கு நீயாவது சொல்லி புரிய வை. ஒரு வேலையை கூட இந்த லாவண்யாவால ஒழுங்கா செய்ய முடியல. ஆனா பாட்டிமா, என்ன நடந்தது? என்ன நடந்ததா? இந்த பொண்ணு என்ன நடக்குதுங்க? எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல ப்ராப்ளம் தானா? பீஸ்ஃபுல்லா கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுங்க, அவங்கள கவனிக்க சொல்லுங்க. ஒரு வேளை அந்த ஆள் அவங்க பக்கத்துல வந்தாருன்னா அவங்க இதய துடிப்பு வேகமா இருக்கும். அவனை பார்த்ததும் அவங்க இதய துடிப்பு இன்னும் வேகமா இருக்கும். ஏய் நாட்டுப்புறம், என்கிட்ட நீ எதுவும் கேட்க வேண்டாம். அது எல்லாத்தையும் லாவண்யாவுகிட்டே கேளு. இந்த லாவண்யா வந்ததுனாலதான் இந்த வீட்டுல அமைதியே இல்லாம போச்சு. அவங்க மட்டும் அந்த மனுஷன் பக்கத்துல போய் அவங்களோட இதய துடிப்பு அதிகமாச்சுன்னா அவ்வளவுதான், ஏதோ ப்ராப்ளம் தான். ப்ராப்ளமா? பெரிய ப்ராப்ளம் நடக்குது. பாட்டி ஒரு துளசி செடி வச்சிருந்தாங்க. நான் தெரியாம அதை கொண்டு போய் பூல் சைட் கார்டன்ல வச்சுட்டு வந்துட்டேன். இது மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சது, அப்புறம் அவங்க என்ன தொலைச்சு எடுத்துருவாங்க. நாட்டுப்புறம், ப்ளீஸ் ஏதாவது செய் ப்ளீஸ். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் லாவண்யா. நான் ஏதாவது யோசிக்கிறேன், இருங்க. சரி. பாட்டிமா, அதோ துளசி செடி அங்க இருக்கு பாருங்க. இங்க யாருமே இல்ல. நான் எது செய்யறதா இருந்தாலும் அதை இப்பவே செய்யணும். லாவண்யா திரும்பி வந்ததால கண்டிப்பா ஸ்ருதி அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிப்பா. மறுபடியும் இப்ப என்னால அந்த வீட்டுக்கு போக முடியாது. அதனால அத்தை கிட்ட என்ன பத்தியும் ஸ்ருதிய பத்தியும் பேசணும். எங்களோட கல்யாணத்தை பத்தின ஐடியாவா அவங்க கிட்ட சொல்லணும். ஆனா ஸ்ருதியோட அப்பாவுக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஆமா, இத நீ அளந்து தானே எடுத்துட்டு வந்த? ஏன்னா எந்த பொருளும் வீணா போக கூடாது, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. சீக்கிரம் பூஜையை முடிக்கணும்.
எல்லாத்துக்கும் அந்த கடவுளோட கருணை வேணும். அத்தை என்கிட்ட கொடுங்க, நான் செய்யறேன். ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, கொடுங்க அத்தை. உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல பையப்பா. என்னாச்சு? அட, என்ன சத்தம் இது? என்னாச்சு? இங்க பாருங்க அத்தை, தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஏதோ இந்த தட்டை அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். என்னப்பா இது? என்ன இதெல்லாம்? எங்க ஸ்ருதி போட்டோ மேல குங்குமம் விழுந்திருக்கு. என்ன பண்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஸ்வின், நீங்க எதுக்கு அந்த செடியை கொண்டு போய் அங்க வச்சீங்க? நான் வாட் இல்ல, பாட். செடி. மத்த செடி கூட சேர்த்து நீங்க தானே அதை அங்க கொண்டு போய் வச்சீங்க? இல்ல பரவாயில்ல, விடுங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு மத்த செடிக்கும் இந்த செடிக்கும் வித்தியாசம் தெரியலல்ல. பரவாயில்ல, விடுங்க. ஏன் சின்ன, என்ன நடக்குதுங்க? அட, என்ன என்ன நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் அந்த பாட்டை எடுத்துட்டு வாங்க. அது குளிக்கிற இடம் தெரியாதா? அத கொண்டு போய் எப்படி அங்க வச்சீங்க? அந்த செடி பூஜை அறையில இருக்கணும். இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. இது பாரு சுருதி. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. தெரியாம நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. பாட்டி உங்க மேல கோவப்பட மாட்டாங்க. அந்த அம்மனும் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. தப்பு பண்ணது நீங்க, ஆனா லாவண்யா திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க செஞ்ச தப்பு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. என்ன மனுஷன் நீங்க? தெரியாம நான் தான் அந்த செடியை அங்க கொண்டு போய் வச்சிட்டேன். தேங்க்ஸ் நாட்டுப்புறம். ஒரு நிமிஷம் என் இதயமே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, நல்லா பேசுங்க. இங்க பாருங்க லாவண்யா, இதை இப்படி செய்யணும். எங்க இப்ப நீங்க செய்யுங்க. மிஸ் டிப் டாப் லாவண்யா, நீ இந்த மாதிரி ஃபூலா இருந்தா கஷ்டம். கேர்ஃபுல்லா இருந்தாதான் உனக்கு நல்லது, புரிஞ்சுதா? ஆமா லாவண்யா, இன்னைக்கு ஸ்ருதி உங்களை காப்பாத்திட்டாங்க. ஆனா பாட்டிய பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவங்கள அவ்வளவு சீக்கிரமா ஏமாத்த முடியாது. ஆமா,
பூஜாரிய சுத்தம் பண்றதுல பாயிண்ட்ஸ் கட், ரோஸ் வாட்டர்ல பாயிண்ட்ஸ் கட். நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தனா அப்புறம் உன்னோட ரிப்போர்ட் கார்டுல ஃபெயில்னு தான் ரிசல்ட் வரும். இங்க பாருங்க லாவண்யா, எந்த வேலையா இருந்தாலும் சரி செய்யறதுக்கு. அக்கா, என்னோட லேப்டாப்போட சார்ஜர். நாட்டுப்புறம் என்னாச்சு உனக்கு? நான் அதை உன் ரூம்லயே தான் வச்சிருக்கேன் சின்னா. நான் போய் எடுத்துட்டு வந்து தரேன். அப்பா ஒரு நிமிஷம். இதை நீங்க சாப்பிடக்கூடாது, இது காரமா இருக்கும். நீங்க காரம் சாப்பிடக்கூடாதுல்ல, உங்களுக்காக காரம் சேர்க்காம எடுத்து வச்சிருக்கேன். இதை சாப்பிடுங்க. பிரியா என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறா இல்ல? என்ன தம்பி இது? இவளும் எத்தனை நாளைக்கு தான் உனக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பா? ஏன் நான் சொல்றேன்னா, பிரியா இன்னொரு வீட்டுக்கு போற பொண்ணு. அவ கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் என்ன, வயசானதுக்கு அப்புறம் நாம 3 பேரும் எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். ஆமா, அதுவும் உண்மைதான்க்கா. அதுவும் இல்லாம முதல்ல என் பொண்ணு பிரியாவுக்கு தான் கல்யாணம் ஆகும். ஏ பிரியா, எங்க போற? அட கடவுளே. நான் போய் பார்த்துட்டு வரேன். அவர் முன்னாடி போனாலே அவங்க இதய துடிப்பு ஃபாஸ்ட் ஆகுதா? அந்த ஆளு பக்கத்துல போகும்போது அவங்க இதய துடிப்பு ஃபாஸ்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கு. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை தான். முதல்ல இது உண்மையா இல்லையா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்படி என்னதான் ப்ராப்ளம்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இதையும் அந்த கவர்னர் என் பக்கத்துல வந்தாலும் ஃபாஸ்டா அடிக்குது. அவரை விட்டு நான் தூரமா போகும்போது ரொம்ப ஃபாஸ்டா அடிக்குது. அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஐயோ, நான் வேற இன்னைக்கு விரதம் இருக்கேன். அதான பார்த்தேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அதனாலதான் இப்படி ஆகுது. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அம்மா,
நான் விரதம் இருக்கிறதுனால தான் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரிய வச்சதுக்கு நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, இந்த குமாரோடைய ஃபைல் என்கிட்ட கொடுத்துருங்க. அப்புறம் நான் அந்த ஜேடி குரூப்போடைய ஆர்டர் எடுக்க மாட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அட, எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணா நிம்மதியா பேசிட்டு இருக்கணும். வேலை சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம்க்கா, வேற எதுவும் வேண்டாம். வேலையை தவிர வேற என்ன இருக்கு பேசுறதுக்கு? வேலையை தவிர பேசவும் நிறைய இருக்கு. தண்ணிய பத்தி, காத்த பத்தி, கிளைமேட்ட பத்தி, இப்படி எதை பத்தி வேணாலும் பேசலாம். அப்படின்னா இந்த ராத்திரிய பத்தி பேசலாமா? இல்ல மேல வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பத்தி பேசலாமா? இந்த நட்சத்திரத்தை பார்த்தா ரொமான்ஸ் தான் ஞாபகம் வரும். நட்சத்திரத்துல அப்படி என்ன ரொமான்ஸ் தெரியும்? நட்சத்திரத்தை பார்த்து தானே நிறைய பேர் கவிதையே எழுதுறாங்க, ரைட்டர்ஸ் லவ் ஸ்டோரியும் எழுதுறாங்க. எத்தனையோ வருஷமா இந்த காதலர்களை தூண்டுறதும் இந்த நட்சத்திரங்கள் தானே. எவ்வளவு காதலிக்கிறேன்னு சொல்றதுக்கு கூட உதாரணத்துக்கு நட்சத்திரத்தை கொண்டு வரேன்னு தானே சொல்லுவாங்க. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னா ராணியம்மா, உனக்காக நட்சத்திரத்தை கூட கொண்டு வர தயாரா இருக்கேன். சில்லி ரொமான்டிக் நான்சென்ஸ். நட்சத்திரத்துக்கு உயிரும் இல்ல, அதோட வெளிச்சத்துக்கு அது சொந்தமும் இல்ல. என்ன சின்ன இது? நட்சத்திரத்தை பார்த்து அதோட வெளிச்சம் அதுக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்ன முதல் ஆள் நீ அதான் இருப்ப. இல்ல நீ ஆக்சுவலி இப்படி யோசிச்சிருப்ப. நாம ஏன் நட்சத்திரத்துக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுக்க கூடாது, லைட் சப்ளை பண்ண சொல்லி? அப்படிதானே? இங்க பாரு சின்ன, நீ இந்தியாவோட டாப் பிசினஸ்மேன் மட்டும் இல்ல, நீ தான் இந்தியாவோட டாப் அண்ட் ரொமான்டிக் பர்சன். நீங்க ஒன்ன மட்டும் சொல்லுங்க அஸ்வின். எத்தனையோ பேருக்கு இந்த நட்சத்திரத்தை பிடிக்கணும் மட்டும் சொல்ல முடியாது. இதால எத்தனையோ பேருக்கு அர்த்தமும் இருக்கு. நிறைய பேர் என்ன நம்புவாங்கன்னா, யாராவது நெருக்கமானவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க அப்படியே வானத்துக்கு மேல போய் ஒரு நட்சத்திரமா மாறிட்டாங்கன்னு நம்புவாங்க. உங்களுக்கு இது கூட தெரிஞ்சிருக்காது. இப்ப கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, என் அப்பா அம்மா 2 பேரும் நட்சத்திரம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் மெத்த மேல நான் எப்பவும் நட்சத்திரத்தை வச்சிருப்பேன் தெரியுமா? எதுக்கு இந்த விஷயத்தையெல்லாம் அந்த கவர்னர் கிட்ட சொன்னேன்னு எனக்கு புரியவே இல்லை. வேற ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. எந்த கலர் பிடிக்கும், சாப்பிட இது பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்கணும், நிறைய குழந்தை பெற்றுக்கணும், இதெல்லாம் சொல்லிருக்க வேண்டியது தானே. எனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. என் வாய்க்கு தான் பிரேக் போட முடியல, அட்லீஸ்ட் என் காலுக்காவது பிரேக் போட்டிருக்கணும். எதுக்குதான் அந்த அஸ்வின் பாக்குற மாதிரி இன்னைக்கு ஓடனே புரியல. யார் என்ன பண்ணாங்க, என்ன நடந்தது, ஏன் இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்க? என் மூளை தான் எல்லாத்தையும் பண்ணுச்சு. என்னை பத்தி அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. யார் உன்னை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்ற? அதான் அந்த கவர்னர் தான். அந்த அஸ்வினை பத்தி தான் பேசுறேன். உங்களுக்கு தெரியுமாக்கா, இன்னைக்கு அவன் என்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தான். அப்ப நான் அந்த இடத்துல இருந்து அப்படியே ஓடி போயிட்டேன். எதுக்காக நீ அங்கேருந்து ஓடி போன? அது என்ன எனக்கே புரியலக்கா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 2 நாளாவே எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு உடம்பு சரியில்லையோன்னு டவுட்டா இருக்கு. ஒருவேளை எனக்கு அசிடிட்டி வந்திருக்கணும். ஸ்ருதி, நவராத்திரிக்காக நீ நாள் மொத்தமும் விரதம் இருக்க, அதனாலதான் உனக்கு ஒரு மாதிரியா இருக்க போல இருக்குமா? ஷிரி, மல்லி, கலா, ஈஷா, நேஹா, நிகிதா, திஷா, பிரியங்கா, ஸ்வேதா. அப்படியா? ஓம் பிரகாஷ் அண்ணே, நம்மளோட இந்த சில்லு விருந்தாளிங்களுக்காக ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், டாஃபிஸ் எல்லாம் கொடுங்க, சரியா? நான் இப்ப வரேன். வாங்க வாங்க. திருஷ்டி, ரைட்? ராங்க ஆண்டி, என் பேர் திருஷ்டி கிடையாது, ஸ்ரீ. ருஷ்டி அங்க இருக்கா. ருஷ்டி, ஸ்ரீ, வாட்எவர். அப்புறம் நான் ஆன்ட்டி கிடையாது, அக்கா. நான் வாட்ட வரல, என் பேர் ஸ்ரீ. நீங்க ஒன்னும் அக்கா கிடையாது, பெரிய பிம்பிள் இருக்க ஆண்டி. சத்தம் போடாதீங்க, வாங்க வாங்க.
ஆண்டி இந்த பிம்பிள் இருக்கிறதுனால நான் பார்க்க ஆண்டி மாதிரி இருக்கேனா? பரவாயில்ல விடு, குழந்தைங்க தானே பேசினாங்க. அவங்க பேசுறதும் காதுல சரியா விழுந்திருக்காது. பிம்பிள் ஆண்டின்னு சொல்லல, அவங்க டிம்பிள் ஆண்டின்னு தான் சொன்னாங்க. தேவையில்லாம எதையும் நினைச்சுக்காத. அவங்க கண்ணுக்கு நானே ஆண்டி மாதிரி தெரியும் போது நீ தயவு செஞ்சு போய் உன்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் நல்லபடியா பண்ணு. எல்லா பொண்ணுங்களோட பேரையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஸ்ரீ நதாஷு. ஸ்ருதி, வணக்கம் அஞ்சலி. வணக்கம். சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. நான் இப்ப கோயிலுக்கு போறேன். அவருக்காக ஒரு ஸ்பெஷல் பூஜை வச்சிருக்கேன். 9 குழந்தைங்களை வர வச்சுட்டேன். நான் 1 மணி நேரத்துல திரும்பி வந்துருவேன். நான் வர வரைக்கும் அவங்கள கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க அஞ்சலி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி. அப்புறம் ஸ்ருதி, குழந்தைங்கள சின்னாவோட ரூமுக்கு போக விட்டுறாதீங்க. அவனோட ரூம்ல ஒரு ப்ராஜெக்ட் மாடல் வச்சிருக்கான். அது ஏதோ முக்கியமான கான்ஃபரன்ஸ்க்கா. சின்னாவுக்கு பொதுவாவே குழந்தைங்கன்னா ரொம்ப பெருசா பிடிக்காது. ஒருவேளை சின்ன ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டா. அவர் வந்துட்டா அப்போ நான் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுறேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. பசங்க கல்லட்டா பண்ணாம பாத்துக்கோங்க. குழந்தைங்க வீட்டுக்கு வந்த விஷயம் சின்னாவுக்கு தெரியவே கூடாது. ப்ளீஸ். நான் போயிட்டு வரேன். அம்மா, என்ன காப்பாத்துமா. அந்த கவர்னர் வீட்டுக்கு வரதுக்குள்ள நான் எப்படியாவது இங்க இருந்து கிளம்பிடணும்.